இந்த இதுதான் வீடியோல வந்து நீங்க மேக்ஸிமம் பீட்டா எல்லாரும் ஃபிஷ் பண்ற பார்த்தீங்க மிஸ்டேக்கு. அப்புட்ன்னா, இது இந்த போக பீட்டா நீங்க வேற ஃபிஷ் ஏதாவது நீங்க மிஸ்டேக் வளர்த்ததுல பண்ணிட்டுருந்தீங்கனாலும் கீழ பண்ற கமெண்ட் பண்ணுங்க. மிகப்பெரிய நானும் தப்பு பார்த்து பத்தி இந்த தெரிஞ்சுக்கிறேன். வீடியோல அப்போ அது கம்ப்ளீட்டா போக பார்க்க போறோம். வேற இந்த ஏதாவது வீடியோ வீடியோ இருந்தா கடைசி கீழ வரைக்கும் கமெண்ட் பாருங்க. பண்ணுங்க. உங்களுக்கு அந்த தெரியாத வீடியோ நெறைய நான் விஷயம் இந்த சீக்கிரம் வீடியோல அப்லோட் இருக்கு. பண்றேன். இந்த மிஸ்டேக்லாம் நீங்க பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு தெரியாமயே நீங்க பண்ணிட்டுருப்பீங்க. அதனால இந்த வீடியோ கம்ப்ளீட்டா கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க பீட்டா ஃபிஷ் வளர்த்துறீங்க அப்புட்ன்னா, எல்லாருமே பண்ற ஃபர்ஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீட்டா ஃபிஷ் வந்து ஓவர் ஃபீட் பண்ணுவாங்க. அதாவது அதோட வயிறு பெல்ட் ஆகுற அளவுக்கு ஓவர் ஃபீட் பண்ணுவாங்க. நானே இந்த மிஸ்டேக்க ஸ்டார்ட்டிங்ல நெறையா பண்ணியிருக்கேன். அப்ப நம்ம இந்த பீட்டா ஃபிஷ்க்கு பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பீட்டா ஃபிஷ்க்கு வந்து இன்டைஜெஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்ஸ் நெறையாவே இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா, இந்த பீட்டா ஃபிஷ் வந்து ரொம்பவே ஓவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகி ரொம்ப சிக் ஆகுறதுக்கான வாய்ப்பும் நெறையா இருக்கு. அந்த இன்டைஜெஷன் ப்ராப்ளம் வந்து சரியாகலன்னா, அந்த பீட்டா ஃபிஷ் வந்து இறந்து போறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நீங்க பீட்டா ஃபிஷ்க்கு ஃபீட் பண்றீங்க அப்புட்ன்னா, ஓரளவுக்கு அதாவது ஒரு 5 டூ 6 பில்லட் போட்டாலே போதுமானது. அதுவே ரொம்ப அதிகமான ஃபுட்டு தான். ஆனா நீங்க 5 டூ 6 பில்லட் போட்டீங்கன்னா ஓகேன்னு நான் சொல்லுவேன். நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் போடுறதுக்கு காலையில, நைட்டு இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டீங்கன்னா, அதோட டைஜஷனுமே கரெக்ட்டா இருக்கும். அதோட ஹெல்த்துமே நல்லாயிருக்கும். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் இது வந்து நெறைய பேர் பண்ணிட்டுருப்பாங்க. அதாவது இன்சஃபிஷியன்ட் வாட்டர் அதாவது அந்த வாட்டர போதிய அளவுக்கு இந்த பீட்டா ஃபிஷ்ஷுக்கு தரமாட்டாங்க. கடையிலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிளாஸ்லயோ, ஒரு சின்ன கவர்லயோ கட்டி மேல தொங்க விட்டுருப்பாங்க. அப்ப நீங்க நெனச்சிருப்பீங்க, இந்த பீட்டா ஃபிஷ் வந்து கம்மி தண்ணி இருந்தாலே போதும் போல இருக்கு அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. அதான் ரொம்ப ரொம்ப தப்பானது. அங்க வந்து டெம்பரரியா அந்த ஃபிஷ்ஷ வந்து அதில புடிச்சிருப்பாங்க. ஏன்னா, பீட்டா ஃபிஷ் வந்து கம்மியான வாட்டர்லயே வாழும். அதனால தான் அதில புடிச்சிருப்பாங்க. இது வந்து அ நம்ம அப்படியே வந்து நம்ம வீட்லயும் ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படி ஃபாலோ பண்ணா அந்த பீட்டா ஃபிஷ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிரும். அதோட கலருமே டிம் ஆகுறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. ஏன்னா, அது ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுறனால கலருமே டிம் ஆகும். அதனால நீங்க வந்து பீட்டா ஃபிஷ் நல்லா நீந்துற அளவுக்குமாவது ஒரு டேங்க் செட்டப் வந்து அதுக்கு தரணும். நீங்க இதுக்கு ஹைடிங் ஸ்பாட்டு இந்த மாரி தந்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே அட்வான்டேஜான ஒரு விஷயம். அந்த மாரி தந்தீங்கன்னா, பீட்டா ஃபிஷ்ஷோட ஹெல்த்துமே இன்னும் நல்லாயிருக்கும். அப்ப வந்து இத வந்து நெறைய பேர் பண்ணிட்டுருப்பாங்க. இன்க்ளூடிங் அதாவது அட்வான்ஸ்டான ஒரு பீட்டா ஃபிஷ் வளர்த்தவங்களுமே இத பண்ணிட்டுருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா ஃபிஷ்ஷோட வாட்டர் குவாலிட்டிய ரொம்பவே புவரா வச்சிருப்பாங்க. அதாவது வாட்டர் குவாலிட்டி ரொம்பவே அழுக்கா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டா ஃபிஷ் வந்து எல்லாருக்குமே தெரியும். இது வந்து கொஞ்சம் ஹார்டியான ஃபிஷ். அதனால இதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அவ்வளோ சீக்கிரம் வராது. அதனாலேயே இவங்க வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணாம மாசக்கணக்குல வச்சிருப்பாங்க. அப்படி வைக்கிறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டா விஷ் வந்து அவ்வளோ சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் வரலைனாலுமே, ரொம்ப இந்த தண்ணி அழுக்காச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பும் நெறையா இருக்கு. இதுக்கு இன்ஃபெக்ஷனே வராதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா, இந்த இன்ஃபெக்ஷன் வர ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஹார்டியான ஃபிஷ்னால. அப்படி நீங்க ரொம்பவே அழுக்கா வச்சிருந்தீங்கன்னா, இதோட ஆ பியூட்டிஸுமே ரொம்பவே கம்மியாயிட்டே வரும். அதாவது இந்த ஃபிஷ் வந்து ரொம்பவே டல் ஆயிரும், ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாம இதுக்கு கரெக்ட்டான ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்காது. அப்படி கிடைக்காதனால இந்த ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி இறந்து போறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்க பிகினரா இருந்தா கண்டிப்பா இந்த மிஸ்டேக் வந்து நீங்க பண்ணுவீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா ஃபிஷ்ஷ வந்து கம்மியான டேங்க்ல விட்டுருவாங்க. அதாவது எல்லா ஃபிஷ் கூடயும் சேர்த்து விட்டுருவாங்க. அப்படி விடுறனால வந்து பீட்டா ஃபிஷ் வந்து கரெக்ட்டா அதுக்கு செட் ஆகாது. நீங்க சின்ன வயசுலேருந்தே கம்மியான டேங்க்ல வளர்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆகும். அதே நீங்க எடுத்தோனே ஒரு பீட்டா ஃபிஷ் பெரிய பீட்டா ஃபிஷ்ஷ கொண்டு போய் நெறைய ஃபிஷ் இருக்க டேங்க்ல விட்டீங்கன்னா, பீட்டா ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அது வந்து ஒரு ஓரமா ஒதுங்கிரும். அப்படி ஒதுங்கிட்டாலும் ஆ இத விட சின்ன மீனுங்க இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த மீன் வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணவும் ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பும் நெறையா இருக்கு. அதனால இந்த பீட்டா ஃபிஷ் வந்து கம்மியான டேங்க்ல விடுறது வந்து ரொம்பவே ரிஸ்க்கான விஷயம். அது விடுறதுக்கு நெறையா ப்ரொசீஜர் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு தெரியலனா கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவ நான் சீக்கிரமா போடுறேன். அப்புறம் இது வந்து நெறையா பேர் பண்ற விஷயம். ரொம்ப ரொம்ப காமனான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டா ஃபிஷ் வந்து ஃபைட் விட்டு ஆ இன்ஜுரி வந்து ரொம்பவே ஏற்படுத்திருவாங்க. இது வந்து நானுமே ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது பண்ணிட்டு இருந்திருக்கேன். என்ன பண்ணுவேன்னா, இது வந்து ஃபைட் விட்டு இதோட தோகையெல்லாம் கிழிச்சுட்டு ரொம்பவே டேமேஜ் பண்ணியிருந்தேன் பேட்டாவ. அதுக்கப்புறம் இந்த பேட்டா வந்து ரொம்பவே வளர்றதுக்குமே ரொம்பவே டைம் எடுக்கும். இந்த டைம் எடுக்கிற இதில வந்து இதுக்கு இன்ஃபெக்ஷனுமே அதிகமா வரும். ஏன்னா, இந்த பேட்டா வந்து ஏற்கனவே இன்ஜூரி ஆயிருக்கு. அப்போ வந்து நம்ம ஒரு டேங்க் விட்டு சும்மா இதுக்கு ஒழுங்கா கேர் பண்ணலனா இதுக்கு இன்ஜூரி வர்றதுக்கான வாய்ப்பு நெறையாவே இருக்கு. அதனால இந்த ஃபிஷ்ஷ வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு ஃபைட்டுக்குமே விடாம பார்த்துக்கோங்க. நெறைய பேர் கீழ போடுவாங்க. அப்படி கீழ போடாமயே பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்க பேட்டா ஃபிஷ் வந்து ஆ இன்னுமே ரொம்ப நாள் உயிரோட இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.